அதிமுக மக்கள் பயணத்துல இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மக்கள் பயணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவை குடுத்திருக்கிறதா பார்க்கிறீங்க? இல்ல, இது மக்கள் பயணம் சொல்றத விட தேர்தல் பயணம் தான் சரியா இருக்கும். ம், 2வது அது ஆதரவு தந்திருக்கிறதுன்றத விட ஒரு எழுச்சிய தந்திருக்கு. ம், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு, அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, ஏதோ பிளவுகளும், பிணக்குகளும் தொடர்ச்சியாக இருந்த நிலையில, ம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சர்ச்சையில சிக்கி, இன்றைக்கு ஊடகங்களால் அத பெருசாக்கி ஓரளவுக்கு இந்த கட்சியில வந்து சிதைவுகள் இருக்கு, பிளவுகள் இருக்குன்ற தோற்றத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணாங்க. அத இந்த எழுச்சி பயணம் முறியடிச்சிருக்கு. இல்ல சார். பிளவு, பிணக்குகள், வருத்தங்கள், ம். ஆதங்கங்கள் எல்லாரும் தனித்தனியா இருக்கிறதெல்லாம் இன்னமுமே தெரியுதுல்ல? தனித்தனியா இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களில் யாரும் தனியா இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர்கள், ம், கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், ம். அவங்க தான் வந்து வெளிய கட்சிக்கு தொடர்பே இல்லாதவர்கள். இன்னும் சொல்லப்போனா கட்சியினுடைய கரவேட்டிய கூட கட்ட உரிமை இல்லாதவர்கள், நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அவங்கள அதிமுகன்னு சொல்லி ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு. அவங்களே ஒரு சார் இணை ஊடகத்து மேல பழி போடாதீங்க சார். இல்லைங்க. நீங்க ஒற்றுமையா இல்ல. உண்மையா இல்லையா? நாங்க நாங்க ஒற்றுமையா இல்ல. அ. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். நாங்க என்ன செந்தில் பாலாஜி கரூர்ல திருச்சி சிவா பேசிட்டு சொல்ல போயிட்டு அங்க உட்காருங்கயான்னு சொல்லி அவர் சொல்ற வரைக்கும் அந்த மாதிரி கோமாளி கூத்தா நடத்திட்டு இருக்கோம். எங்க கட்சி கட்டுப்பாடா இருக்கு. பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கு, வலிமையா இருக்கு, பொலிவோடு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளையும் விட ஒற்றுமையோடு இருக்கு.